ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. நியூஸ் 7 தமிழ் செய்தி எதிரொலியாக குவைத்தில் சிக்கியுள்ள தொழிலாளர்களை சிறைக்கு செல்லாமல் தாயகம் அழைத்து வர மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வெளிநாடு வாழ் தமிழர் நல அறக்கட்டளை கடிதம் சார்பில் அனுப்பப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஹரிகிருஷ்ணன். முதலாவதாக, குவைத்தில் இந்த தொழிலாளர்கள் சிக்கியிருப்பதற்கான காரணம் என்ன? அவர்களுடைய பிரதான பிரச்சனையாக என்ன இருக்கிறது? மேலும் இந்த கடிதத்தில் சொல்லப்பட்டிருக்கும் செய்தி என்ன? குவைத்தில் சிக்கி தவிக்கும் இளைஞரை மீட்க வேண்டும் என நியூஸ் 7 தமிழ் காலையில் செய்தி வெளியிட்டிருந்தது. வெளிநாடு வாழ் தமிழர் நல அறக்கட்டளை சார்பில் பிரதமர் மற்றும் முதல்வருக்கு கடிதங்கள் அனுப்பப்பட்டு அதில் பல்வேறு சரத்துக்கள் அடங்கிய கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. சேலம் தலைவாசல் பகுதியைச் சேர்ந்த அப்துல் ரஹ்மான் எனும் இளைஞர் 5 மாதத்துக்கு முன்பாக குவைத்தில் உள்ள ஒரு வீட்டின் உரிமையாளருக்கு ஓட்டுநராக பணிக்கு செல்கிறார். அந்த வீட்டிலேயே தங்கி கடந்த 5 மாத காலமாக அவர் பணி செய்து வருகிறார். இந்த நிலையில் அவரை அடிக்கடி அடித்து சித்திரவதை செய்வதாகவும், கூடுதல் நேரம் பணி செய்ய சொல்லி வற்புறுத்துவதாகவும், சரியான உணவு தங்குவிடம் வழங்காமல் தொடர்ந்து அவரை சித்திரவதை செய்வதாக புகார் தெரிவித்திருந்தார். அதனை தொடர்ச்சியாக அந்த வீட்டின் உரிமையாளர் இவருடைய பாஸ்போர்ட் மற்றும் இவருடைய குவைத் அடையாள அட்டையை பெற்றுக்கொண்டு இவர் மீது குவைத் காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்திருக்கிறார். இதனை தெரிந்த அப்துல் ரஹ்மான் இந்திய தூதரகத்தை அணுகி தனக்கு உதவி செய்யுமாறு கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஆனால் இந்திய தூதரகமானது அந்த குவைத்தினுடைய வீட்டு உரிமையாளர் காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்து விட்டதால் 15 நாட்கள் சிறைக்கு சென்ற பின்னரே நீங்கள் தாயகம் திரும்ப முடியும் என்கிற புதிய விதிமுறையை அவருக்கு தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் அவர் வீடியோ ஒன்றை நியூஸ் 7 தமிழுக்கு அனுப்பியிருந்தார். எந்த ஒரு தவறும் செய்யவில்லை, ஆனால் என்னை சித்திரவதை செய்து என்னை கட்டாயப்படுத்தி பணி செய்ய வைத்துவிட்டு என் மீது காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்திருக்கிறார்கள். நான் என்ன செய்வது என்று தெரியவில்லை, சிறைக்கு சென்றால் நான் திரும்பி வருவேனா என தெரியவில்லை என்கிற பல்வேறு கண்ணீர் மழுக நியூஸ் 7 தமிழுக்கு அனுப்பியிருந்தார். இந்த செய்தியானது காலை ஒளிபரப்பு செய்யப்பட்டது. அது மட்டுமல்லாது அவருடைய குடும்பத்தாரும் தலைவாசல் பகுதியிலிருந்து நியூஸ் 7 தமிழுக்கு அளித்த பேட்டியில் தொடர்ந்து தன்னுடைய அந்த அப்துல் ரஹ்மானை மீட்டு தாயம் கொண்டு வர வேண்டும் என்கிற கோரிக்கையை மையப்படுத்தி இருந்தார்கள். இதன் தொடர்ச்சியாக தற்போது வெளிநாடு வாழ் தமிழர் நல அறக்கட்டளை சார்பில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கும் தனித்தனியாக கடிதங்கள் மின்னஞ்சல் வாயிலாக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த மின்னஞ்சலில் பல முக்கிய கோரிக்கைகளை அவர்கள் மையப்படுத்தி அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது குவைத்தில் சிக்கியுள்ள தொழிலாளர்கள் சிறைக்கு செல்லாமல் தாயகம் அழைத்து வர மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த கோரிக்கையை மையப்படுத்தி இருக்கிறார்கள். இந்த அமைப்பின் பொதுச் செயலாளர் கண்ணன் அனுப்பி இருக்கக்கூடிய கடிதத்தில் பிரதமர், முதல்வர் ஆகியோருக்கு இந்த மின்னஞ்சல் வாயிலாக கடிதத்தை அனுப்பியிருக்கிறார். வளைகுடா நாடுகளுக்கு வேலை தேடி செல்லும் இளைஞர்களின் வாழ்க்கை இன்னல்களுக்கு உள்ளாகிறது. தொழிற்சாலை அல்லது வீடுகளில் பணிபுரியும் தொழிலாளர்கள் ஓடிவிட்டதாக காவல் நிலையங்களில் புகார் கொடுக்கப்படுகிறது. பாதிக்கப்பட்ட தொழிலாளர்கள் இந்திய தூதரகத்தில் புகார் கொடுத்தால் கைரேகை பதிவு செய்துவிட்டு சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்கப்படுவார்கள். இதுதான் பழைய நடைமுறையா இருந்தது. ஆனால் தற்போது பாதிக்கப்பட்ட தொழிலாளர்கள் 15 நாட்கள் சிறைக்கு அனுப்பப்படுகிறார்கள். பாதிக்கப்பட்ட தொழிலாளர்கள் குறைந்தபட்சமாக 15 நாட்கள் சிறையில் தண்டனை அனுபவித்த பின்னரே தாயகம் திரும்ப வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. செய்யாத தவறுக்கு சிறைக்கு செல்வதால் சில தொழிலாளர்கள் மனவேதனை அடைந்து தற்கொலை செய்து கொள்கிறார்கள். குவைத்தில் தொழிலாளர்கள் மீது வழக்கு பதிவிட்டால் கைரேகை எடுக்காமல் சிறைக்கு அனுப்பாமல் தாயகம் அனுப்ப மத்திய மாநில அரசுகள் தூதரகம் வாயிலாக நடவடிக்கை என்ற கோரிக்கையை மையப்படுத்தி இந்த கடிதத்தில் குறிப்பிட்டு கடிதத்தை அனுப்பி இருக்கிறார்கள். ஏற்கனவே நாம் சொன்னது போல அப்துல் ரஹ்மான் இன்னும் குவைத்தில் சிக்கி தக்கி இருக்கிறார். அவரை உடனடியாக மீட்க வேண்டும் என்ற கோரிக்கை ஒரு வேளம் வந்தாலும் இன்னும் பல தொழிலாளர்கள் அவர்கள் இந்த தொடர்ந்து சொல்லாமல் இருக்கிறார்கள். அவருடைய பிரச்சனைகளை இன்னும் அவருடைய அந்த வீட்டின் உரிமையாளர்கள், தொழிற்சாலை நிறுவனர்கள் அவர்கள் செய்யக்கூடிய கொடுமைகளையும் தாங்கி கொண்டிருப்பதாக இந்த கடிதத்தின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார்கள். ஆகவே மத்திய மாநில அரசுகள் இதில் தலையிட்டு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய, குறிப்பாக குவைத் வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். அவர்களுக்கு எதுவும் பிரச்சனை ஏற்பட்டால் அவர்களை மீட்டு தாயகம் கொண்டு வந்து குடும்பத்தாரிடம் கூடிய ஒரு நடவடிக்கையிலே மத்திய மாநில அரசுகள் ஈடுபட வேண்டும் என்கிற கருத்தை முன்வைத்துதான் இந்த கடிதம் அனுப்பி இருக்கிறார்கள். அவர்கள் மத்திய மாநில அரசு நடவடிக்கை எடுத்து அந்த குவைத்தில் உள்ள இளைஞர் மட்டும் மீட்க வேண்டும், அதே நேரத்தில் ஒரு விரிவான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை தான் மையப்படுத்தி இந்த கடிதமானது அனுப்பப்பட்டிருக்கிறது. காணத்தாரா
குவைத்தில் சிக்கியிருக்கக்கூடிய தொழிலாளர்களை சிறைக்கு செல்லாமல் தாயகம் திரும்பும் கோரிக்கையை வெளிநாடு வாழ் தமிழர் நல அறக்கட்டளை ஒரு கோரிக்கையாக தன்னுடைய கடிதத்தின் வாயிலாக மத்திய மாநில அரசுகளுக்கு பதிவு செய்திருக்கிறது. கடிதத்தின் முழு சாராம்சத்தையும் பதிவு செய்தமைக்கு நன்றி ஹரிகிருஷ்ணன்.